கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. நீங்க நிறைவே பெற்றுக்கொள்ள போறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காருங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் பாருங்களேன் ஜனங்களுக்கு பிடிக்குது. நீங்க செய்யறது தப்பை திருத்தினாதான் ஆசீர்வாதம். நாம பண்ற தப்போடு கூட ஆண்டவரத்துல நிறைவே பெற்றுக்கொள்ள முடியாது. இதெல்லாம் சொன்னு வச்சுங்க ஜனங்களுக்கு பிடிக்கிறதே இல்லை. அப்படிப்பட்ட காரியத்தை இன்னைக்கு நம்ம சொல்லும் போது அதை பார்க்கறதுக்கு விரும்புதில்லை. ஆனா ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு நிறைவு கிடைக்கும்னு சொல்லும்போது அதுக்கு இருக்க லைக்கும் கமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஏராளம் என்று சொல்லி பார்க்கணும். கையில பாருங்க, நான் முழு நெல்லிக்காய் வச்சிருக்கேன். இந்த நெல்லிக்காவை எடுத்து நம்ம கடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு கசப்பா இருக்கும். ஐயோ கசக்குதுன்னு சொல்லி நம்ம தூக்கி போட்டுட்டு வச்சுக்கோங்களேன், இந்த நெல்லிக்காவுடைய பயன்கள் முழுவதையும் நம்ம என்ன பண்ணிடுறோம், இழந்து போயிடும். ஏன்னு சொன்னா இது ஆரம்பம் தான் கசக்கும். இதை நீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிருந்தீங்கன்னா அந்த ஒரு சொம்பு தண்ணி எப்படிதான் இருக்கும், இனிமையா இருக்கும். வாய்க்கு மட்டும் இனிமே இல்லைங்க, நம்ம குடலுக்கும் அது ஆரோக்கியம், சரீரத்துக்கும் ஆரோக்கியம். தினமும் இந்த நெல்லிக்காயை சாப்பிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ நிறைவு நன்மைகள் உண்டாகும். அது மட்டும் இல்லாம இது ஆயுசு நாட்களை கூட பெருக பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெல்லிக்காவை குறித்து சொல்றாங்க. ஆனா அது ஆரம்பம் எப்படி இருக்கு, கசப்பாக தான் இருக்குல்ல. அதே போலதான் இன்றைக்கு சில காரியங்கள் சொல்லும்போது கசப்பாக இருக்கும். அந்த கசப்பான அனுபவம் எதுக்குன்னா இனிமையை கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறத மறந்து போகாதீங்க. பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறான். பிரசங்கம் பண்ணும் பொழுது அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் இருதயத்துல குத்தப்பட்டாங்களாம். நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நீங்க பெருக பண்ண பரவாங்க அப்படின்னு சொல்லல. நீங்க செய்யறது தப்பு, நீங்க இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தீங்க, உங்களுக்காக வந்தவரை நீங்க என்ன செய்தீங்க, இருதயத்துல குத்துறபடி பேசுனா பாருங்க. இப்போ அந்த பேச்சு என்னன்னு சொல்லி போயிருந்தாங்கன்னா அவங்க தான் வாழ்க்கையில நிறைவே இழந்திருப்பாங்க. அந்த பிரசங்கத்தை கேட்டு அவங்க சொல்றாங்க நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் சொல்றான், பாவத்திலிருந்து என்ன பண்ண விடுதலையாகி மனம் திரும்பி நீங்க ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையில ஆரம்பமான அந்த கசப்பை அவங்க பருக என்னாலும் அவங்க வாழ்க்கையில நிறைவு உண்டாகும்படி, என்னாலும் அவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படி அவங்க சந்தோஷத்தோடு கடந்து போனாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால இன்னைக்கு கசப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா அதற்கு பின்பாக நம்ம வாழ்க்கையில நிறைய நன்மைகள் ஒளிந்திருக்கும், அதை நம்ம இழந்து போயிடும். அதே போலதான் நமக்கு சிலது நமக்கு என்ன பண்ணும், இனிமையா இருக்கும். ஐயோ நல்லா இனிப்பா இருக்குது நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வாய்க்கு மட்டும்தான் இனிமையா இருக்கும். ஆனா அது வயிற்றுக்குள்ளாகவும் அது என்ன பண்ண, அது ஆரோக்கியத்தை கொடுக்காது. நம்ம வாழ்க்கையில அது பலவிதமான வியாதிகளை கொண்டு வந்து விடும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தையின்படி இன்னைக்கு என்ன காரியங்கள்ல நம்மை சீர்படுத்த இன்றைக்கு அதை சீர்படுத்தும் போது நமக்கு நிறைவே தருவேன்னு சொல்லலாம். அதுக்கு முழுவதும் அப்படியே கீழ்ப்படிங்க, நிச்சயமா நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. தினமும் 1-2 நெல்லிக்காய் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமா. அதே போல தினமும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்க பருக ஒருவேளை அது சிலது குத்தும். அந்த குத்துகிற காரியத்துல ஏன் குத்தப்பட்டப்படுகிறதுன்னு சொல்லி அந்த இடத்தை நீங்க சரிபடுத்தி கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் என்னால் நிறைவு உண்டாகும். அப்படி கர்த்தர் உங்களை நிறைத்து ஆசீர்வதிப்பாராக.